அண்ணா வர வேண்டும் வர வேண்டும், இவ்வாசனத்தில் அமர வேண்டும். அண்ணா, தாங்கள் என்னை பார்க்க வந்த நோக்கம் என்ன? தம்பி சகாதேவா, உங்களுக்கும் எங்களுக்கும் பகை ஏற்பட்டு படைகள் சேர்த்து யுத்தத்திற்கு ஆரம்பம் செய்ய போகிறோம். அந்த படைகள் குருச்சேத்திரம் போய் சேர்வதற்கும் தர்மராஜன் தலையறுந்து தரையிலே விழும்படியாக ஆயுதம் எடுக்கவும் நான் வைத்துக் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் உன்னை பார்க்கலாம் என்று வந்தேன். அண்ணா, எதிரி என்று எண்ணாமல் என்னிடம் நான் கேட்டு சாஸ்திரம் கேட்டு வந்த தங்களின் நேர்மையை என்னவென்று பாராட்டுவது? அண்ணா, தாங்கள் ஒரு தனி மனிதர். இப்பொழுதே நான் குறித்து தருகிறேன். அண்ணா, தாங்கள் இஷ்டப்படி வெற்றி பெற வேண்டுமானால் நாளை மறுநாள் அமாவாசை என்று இரவு 9 நாளைக்கு மேல் சேனையெல்லாம் குருசேத்திரம் செல்ல வேண்டும். அப்பொழுதே களபலி கொடுத்து பராசக்தி பூசித்து ஆயுதம் எடுப்பீரானால் தர்மனின் தலை தப்பாமல் தரையில் விழும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிறகு தெய்வ சித்தம் எதுவோ அதை நான் அறியேன். சந்தோஷம் தம்பி சகாதேவா, நான் சென்று வரட்டுமா? ஆகட்டும் அண்ணா, சாப்பிட்டு விட்டு செல்லுங்களே. இல்லை தம்பி, வரும்போதுதான் சாப்பிட்டு விட்டு வந்தேன். நான் சென்று வருகிறேன். ஆகட்டும் அண்ணா.